அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நர்சிங்க்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கட் ஆஃப் வச்சு டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மேக்ஸிமம் மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸுக்கு லாங்குவேஜஸ் பேப்பர் தவிர மீதி 4 சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க எடுத்திருக்க மார்க்க ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களோட மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. இதுக்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வச்சு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சப்போஸ் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ல 200 மார்க்ஸுக்கு நீங்க எழுதியிருந்தீங்கன்னா 4 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி 8ஆல டிவைட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து 100க்கு தான் எழுதுறீங்க. ஸோ 4 இங்கிலீஷ் தமிழை தவிர லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸை தவிர நீங்க லாங்குவேஜ் பேப்பர்ஸை தவிர மீதி 4 சப்ஜெக்டையும் மார்க்ஸையும் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணா நீங்க உங்க கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல சேம் கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ப்ரையாரிட்டி தருவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க நர்சிங் மார்க்கை வந்து பார்ப்பாங்க, ஆர்எல்ஸ் அகாடமிக் சப்ஜெக்டோட மார்க்கை பார்ப்பாங்க. யார் ஹையஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி தருவாங்க. ஆம், அதுலயும் அவங்க சேமா இருந்தா தென் தேல் கன்சிடர் தி பயாலஜி மார்க்ஸ் ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி மார்க்ஸ் சேர்த்து பார்ப்பாங்க. அதுலயும் சேமா இருந்தா தென் அவங்க வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸை பார்ப்பாங்க. இது எல்லாமே சேமா இருந்தா ஹையர் செகண்டரியில எத்தனை அட்டெம்ப்ட் அப்படிங்கறத பார்ப்பாங்க. இதுவும் சேமா இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. யாரு வந்து சீனியரா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இது எல்லாமே சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு நமக்கு அஸ் யூஷுவல் கம்ப்யூட்டர் அசைன் பண்ண ரேண்டம் நம்பர் வந்து யாருக்கு ஹையர் வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க.